ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். வெட்னஸ்டே மார்னிங் என்னோட மார்னிங் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் ஏஞ்சோன்னா முதல் வேலையை வாசலில் தண்ணி தெளித்து விட்டுட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க 5:45 வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு கொடுத்துட்டேன். டிஃபன் பாக்ஸில் இட்லியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் டீயும் போட்டுட்டேன். டீ குடிச்சிட்டு அவங்க வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் வாசலில் கோலம் போட்டேன். வாசலில் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இட்லி ஊற்றி நாங்களும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம். மதியானம் 11:30 மணி போல் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு பரங்கிக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கு சைடிஷு பரங்கிக்காய் பொரியல். பரங்கிக்காய் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் பொரியல் செஞ்சுக்கிட்டேன். பொங்கலுக்கு வாங்கின காய்கறி முட்டைக்கோசு கொஞ்சம் அவரைக்காய் இருந்துச்சு, ரெண்டையும் சேர்த்து பொரியல் செஞ்சுக்கிட்டேன். மதியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணது அப்படியே இருந்துச்சு. அதோட திங்ஸ்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிராச்சஸ் ஆகாமல் புதுசாகவே இருக்கும்.